சிவனை நம்பினால் என்ன நடக்கும்? நம்பவில்லை என்றால் என்ன நடக்கும்? வணக்கம் நண்பர்களே. இன்று நாம பேசப் போற விஷயம் ரொம்ப சிம்பிள் மாதிரி தோன்றும். ஆனா வாழ்க்கையை முழுக்க மாற்றக்கூடிய ஒரு கேள்வி. சிவனை நம்பினால் என்ன நடக்கும்? சிவனை நம்பவில்லை என்றால் என்ன நடக்கும்? இந்த கேள்வி ஒரு ரிலிஜன் கேள்வி இல்ல. இது ஒரு லைஃப் கொஸ்டின். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஃபேஸ் வரும். எல்லாம் சரியா போகும்போது நாம யாரையும் நினைக்க மாட்டோம். ஆனா ஒரு பிரச்சனை வந்தா உடனே மேலே பார்த்து கேட்போம், ஏன் இது எனக்கு நடக்குது? அந்த நேரத்தில் நம்ம மனசுக்குள்ள வரும் பெயர் சிவன். நம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கைனா என்ன? கோவிலுக்கு போறது மட்டும் இல்ல, பூஜை பண்ணறது மட்டும் இல்ல. நம்பிக்கைனா என்ன நடந்தாலும் நான் ஒன்னா இல்ல என்று உணர்றது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு குழந்தை அப்பா கையை பிடிச்சு நடக்கும்போது அது கீழே பார்த்து பயப்படாது. ஏன்? அது தெரியும், என்னையும் யாரோ பிடிச்சிருக்காங்க. அதுதான் சிவனை நம்புற மனசு. சிவனை நம்பினால் என்ன நடக்கும்? சிவனை நம்புறவங்க வாழ்க்கையில என்ன சேஞ்ச் வரும்? 1. பயம் குறையும். நீ எதையும் ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா உனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், என்ன நடந்தாலும் சிவன் இருக்கார். 2. அமைதி கிடைக்கும். வாழ்க்கை பர்ஃபெக்டாக மாறாது, ஆனா உன் மைண்ட் காம் ஆகும். 3. தவறான வழியில போக மாட்ட. ஏன்னா உனக்கு ஒரு இன்னர் வாய்ஸ் வரும், இது சரியா இல்ல. 4. டைம் உன்னை காப்பாத்தும். சிவன் சமம் காலம். நீ நம்புறவனா இருந்தா சரியான நேரத்தில் சரியான விஷயம் நடக்கும். இது மேஜிக் இல்ல, இது அலைன்மெண்ட். சிவனை நம்பவில்லை என்றால், இப்போ முக்கியமான பகுதி, நம்பவில்லைனா உடனே தண்டனை வரும் என்று இல்லை. ஆனா சில சட்டில் சேஞ்சஸ் வரும். 1. நீ தனியாக உணருவாய். பிரச்சனை வந்தா உனக்கு சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்கும். 2. டிசிஷன் கன்ஃபியூஷன் அதிகம். என்ன சரி, என்ன தவறு, யாரும் கைட் பண்ண மாட்டாங்க. 3. அகங்காரம் ஸ்லோலி வரும். நான் தான் எல்லாம் என்ற ஃபீலிங். அதுதான் எல்லா டவுன்ஃபாலுக்கும் காரணம். ரியல் லைஃப் கனெக்ட். நம்பிக்கை இருந்தவங்க தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க ஒரு ஃபெயிலியர்ல பிரேக் ஆகிடுவாங்க. சிவன் உன்னை பனிஷ் பண்ண மாட்டார், ஆனா நீ எடுக்கும் டிசிஷன்ஸ் தான் உன்னை பனிஷ் பண்ணும். சிவனை நம்புறவனுக்கு தவறு செய்ய முன்னாடியே வார்னிங் வரும். நம்பாதவனுக்கு லெசன் டைரக்டா வரும். ஆனா நண்பர்களே, இது தியரி மட்டும் இல்ல, ரியல் ஸ்டோரிஸ் இருக்கு. சிவனை நம்பி வாழ்க்கை மாறினவர்கள், நம்பாமல் விழுந்தவர்கள், அந்த உண்மையான கதைகளை பார்க்க போறோம். நடக்கும் உண்மையான மாற்றங்கள். நண்பர்களே, ரியல் லைஃப்ல என்ன நடக்குது, ஆக்சுவலா மனிதர்களோட வாழ்க்கையில என்ன சேஞ்ச் வருது, அத கதைகளோட பார்க்கலாம். ஸ்டோரி 1. பிரச்சனையில் இருந்த மனிதன் ஒரு சாதாரண மனிதன். பெயர் தேவையில்லை. அவன் வாழ்க்கை நம்ம மாதிரி தான். வேலை பிரஷர், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், மன அழுத்தம். ஒரு நாள் அவன் முழுக்க பிரேக் டவுன் ஆகிறான். அவன் சொல்றான், என்னால முடியல. அந்த நேரத்தில் ஒருத்தர் அவனுக்கு ஒரு சிம்பிள் விஷயம் சொல்றார், நீ தினமும் ஓம் நமச்சிவாய சொல்லு. அவன் இனிஷியலி சீரியஸா எடுத்துக்கொள்ளல, ஆனா வேற ஆப்ஷன் இல்லாததால ஸ்டார்ட் பண்ணினான். முதல் நாள் எந்த சேஞ்சும் இல்ல. 2வது நாள் ஸ்டில் நத்திங். ஆனா 10 நாட்கள் கழித்து, அட்கள் கழித்து அவன் கவனிச்சான், அவன் மைண்ட் கொஞ்சம் காம் ஆகுது. 1 மாதம் கழித்து ரியாக்ஷன் ஸ்லோ ஆகுது, கோபம் குறைகிறது. 3 மாதம் கழித்து அவன் சொல்றான், ப்ராப்ளம் இன்னும் இருக்கு, ஆனா நான் மாற்றமா இருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச். லெசன் 1. சிவன் ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாட்டார், உன்னை ஸ்ட்ராங் ஆக்குவார். ஸ்டோரி 2. டேஷ் ஈகோ உடைந்த வாழ்க்கை. ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். பணம் இருக்கு, பவர் இருக்கு, ஆனா ஈகோ அதிகம். அவன் சொல்வான், எல்லாம் நான் தான். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு பிசினஸ் டவுன் ஆகுது, ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போகிறார்கள், அவன் தனியாகி விடுகிறான். அந்த நேரத்தில் அவன் ஒரு கோயிலுக்கு போகிறான். அங்கே அவன் பார்க்கிறான் சிவன். சிவன் எப்படி இருக்கிறார்? சிம்பிள், ஆஷ் பூசி, சாமானியமாக. அவன் ஷாக் ஆகிறான். இத்தனை பெரிய கடவுள் இவ்வளவு சிம்பிளா? அந்த தாட் அவனுடைய ஈகோவை குலைக்கிறது. அவன் ஸ்லோலி சேஞ்ச் ஆகிறான். லெசன் 2. சிவனை நம்புறது சமம், ஈகோ டிசால்வ் ஆகுது. ஸ்டோரி 3. டேஷ் மீனிங் தேடிய மனிதன். ஒரு ஐடி இன்ஜினியர். நல்ல சேலரி, நல்ல வாழ்க்கை, ஆனா உள்ளே ஒரு எம்டினஸ். என்ன பர்பஸ் என்று கேட்கிறான். அவன் ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு போகிறான். மெடிடேஷன், மந்த்ரா, சைலன்ஸ். ஸ்லோலி அவன் புரிந்து கொள்கிறான், லைஃப் சமம் வேலை மட்டும் இல்லை, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவன் சொல்லுறான், நான் காமா இருக்கேன், இதுதான் நான் தேடியது. லெசன் 3.
சிவன் சமம் இன்னர் பீஸ். கான்ட்ராஸ்ட். டேஷ். நம்பவில்லை என்றால் ஒரு மனிதன் எந்த பிலீஃபும் இல்ல. அவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவான். ஃபெயில்யூர் வந்தா அவன் பிரேக் ஆகிறான். ஏனெனில் சப்போர்ட் சிஸ்டம் இல்ல. ஃபெய்த் சமம் மென்டல் சப்போர்ட் சிஸ்டம். அது இல்லனா மைண்ட் அலோன் ஃபைட் பண்ணும். வாழ்க்கை சமம் கடல். நீ அலோன் நீந்தினா கஷ்டம். ஃபெய்த் இருந்தா அது ஒரு போட் மாதிரி. அதுதான் சிவன். இன்னர் சிவா. சிவன் வெளியில இல்ல, உன் உள்ளே இருக்கிறார். நீ காமா இருந்தால் அது சிவன். நீ அவேர்னஸ்ல இருந்தால் அது சிவன். நீ ஈகோ இல்லாமல் இருந்தால் அது சிவன். அதனால் சிவனை நம்புறது ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி இல்ல, அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். மைண்ட்ல, ஹார்ட்ல, வாழ்க்கையில். சிவனை நம்பினவர்களின் உண்மை கதைகள். சிவனை நம்பினவர்கள் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள். நண்பர்களே, நாம இதுவரை பார்த்தது தியரி, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஆனா இப்போ வரலாற்றில் உண்மையா நடந்த கதைகள். சிவனை முழுமையாக நம்பினவர்கள், அவர்களோட வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள். ஸ்டோரி 1. முழு நம்பிக்கையின் சக்தி. ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண மனிதன். அவனுக்கு பெரிய கல்வி இல்லை, பணம் இல்லை. ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் இருந்தது. அது அசைக்க முடியாத நம்பிக்கை. அவன் தினமும் ஓம் நமச்சிவாய சொல்லுவான். ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை. குடும்பம் பாதிப்பு, வேலை இல்லை. அவன் உடைந்து போகிறான். ஆனா அவன் சிவனை விட்டுவிடவில்லை. அவன் சொல்றான், நான் புரியவில்லை, ஆனா நான் நம்புறேன். சில நாட்கள் கழித்து அவனுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்ப் கிடைக்கிறது. ஒரு வேலை, ஒரு சான்ஸ். அவன் ஸ்லோலி வாழ்க்கையை ரீபில்ட் பண்ணுகிறான். மிராக்கிள்னா ஸ்கைல இருந்து சம்திங் விழுவதில்லை. அது டைமிங் பிளஸ் சேஞ்ச் பிளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை ரெக்கனைஸ் பண்ணுற மனம் சமம் ஃபெய்த். ஸ்டோரி 2. டேஷ் கண்ணப்ப நாயனார். ஒரு வேட்டைக்காரன். எஜுகேட்டட் இல்லை, ரிச்சுவல்ஸ் தெரியாது. ஆனா சிவனை அன்பாக நேசித்தான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? வேட்டையில் கிடைத்த மாமிசத்தை சிவலிங்கத்துக்கு நிவேதனம் பண்ணுவான். அவன் கண்ணால் பார்த்தது கடவுள் இல்லை, நண்பன். ஒரு நாள் சிவலிங்கத்தின் கண்களில் ரத்தம் வருது. அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய கண்களை எடுத்து கொடுத்தான். இது மித்து மட்டும் இல்ல, டெவோஷன்ல எக்ஸ்ட்ரீம் லெவல். அந்த நேரத்தில் சிவன் தோன்றினார். அவனை நிறுத்தினார், அருள் தந்தார். லெசன்: சிவன் ரிச்சுவல்ஸ் பார்க்க மாட்டார், ஹார்ட் பார்க்கிறார். ஸ்டோரி 3. இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு மாடர்ன் மனிதன். ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ஓவர் திங்கிங். டாக்டர் மெடிசின்ஸ் கொடுக்கிறார். ஆனா ஃபுல் சொல்யூஷன் இல்லை. ஒரு நாள் அவன் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுகிறான். ஓம் நமச்சிவாய சாண்டிங். 30 டேஸ், 60 டேஸ், 90 டேஸ். அவன் சொல்லுறான், என் மைண்ட் காம் ஆயிடுச்சு. லைஃப் சேமுதான். ஸ்டோரி 4. ஈகோ வர்சஸ் ஃபெய்த். ஒரு மனிதன் எல்லாம் சயின்ஸ் தான் என்று நம்புகிறான். அது தவறில்லை. ஆனா அவன் லைஃப்ல மீனிங் இல்லாமல் போகிறது. ஃபெயிலியர் வந்தால் பிரேக் டவுன். அதே நேரத்தில் மற்றொருவர் ஃபெய்த் வைத்திருக்கிறார். ப்ராப்ளம் வந்தாலும் அவர் சொல்வார், இது கூட கடந்து போகும். அந்த பிலீஃப் அவரை ஸ்ட்ராங் ஆக்குகிறது. ஃபெய்த் உள்ளவன் சமம் ஃப்ளெக்சிபிள், ஃபெய்த் இல்லாதவன் சமம் ஃப்ரெஜைல். ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் சிவன் வெளியில இருக்கிற ஒரு உருவம் மட்டுமில்ல, அது ஒரு ஸ்டேட். நீ ஃபியர் இல்லாமல் இருந்தால் அது சிவன். நீ ஈகோ இல்லாமல் இருந்தால் அது சிவன். நீ காமா இருந்தால் அது சிவன். அதனால் சிவனை நம்புறது மிராக்கிள்காக இல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக. உன்னை மாற்றிக்கொள்ள, உன்னை புரிந்து கொள்ள, உன்னை உயர்த்த. இன்னும் ஒரு முக்கியமான பாட்டு இருக்கு. வாழ்க்கையில் டார்க் ஃபேஸ் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? சிவன் எப்படி அந்த நேரத்தில் உதவுகிறார்? இருட்டான காலத்தில் சிவன் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில ஒரு நேரம் வரும். எல்லாமே சரியில்லாத நேரம். எதுவும் ஒர்க் ஆகாது. யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. மனசு முழுக்க ஹெவி. அந்த ஸ்டேஜுக்கு ஒரு பெயர் இருக்கு. அந்த நேரத்தில் பலர் கேட்கும் கேள்வி, கடவுள் இருந்தா இது ஏன் நடக்குது? இந்த கேள்வி தவறானது இல்லை. இது மிகவும் உண்மையான கேள்வி. முழு இருள். ஒரு மனிதன். வேலை போயிடுச்சு, ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சு, ஹெல்த் ப்ராப்ளம் கூட. அவன் தனியாக இருக்கிறான். அவன் சொல்றான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் அவன் மைண்ட் என்ன சொல்றது? நீ தோல்வி, நீ முடியாது, எதுவும் சரியாகாது. இதுதான் ரியல் எனிமி. வெளி உலகம் இல்ல, உன் மனசு. ஒரு நாள் அவன் முழுக்க கொலாப்ஸ் ஆகிறான். அவன் அழுகிறான். அவன் சொல்றான், எனக்கு ஹெல்ப் வேணும். அந்த ஹெல்ப் சில சமயம் மனிதர்களிடமிருந்து வராது.
அது உள்ளிருந்து வரும். ஓம் நமச்சிவாய. இன்னர் ஷிஃப்ட் முதல் நாள். எந்த சேஞ்சியும் இல்ல. ஆனா அவன் கண்டினியூ பண்ணுகிறான். 7 டேஸ், 14 டேஸ், 30 டேஸ். ஒரு நாள் அவன் கவனிக்கிறான். அவன் ப்ராப்ளம் சேம் தான். ஆனா அவன் ரியாக்ஷன் மாறுது. அவன் காமா இருக்கிறான். அவன் சொல்லுறான், நான் ஸ்ட்ராங் ஆகிறேன். சிவன் ப்ராப்ளம்ஸ் ரிமூவ் பண்ண மாட்டார், உன்னை ஸ்ட்ராங்கர் ஆக்குவார். டார்க் ஃபேஸ் சமம் பனிஷ்மெண்ட் இல்ல, அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். ஒரு இரும்பு துண்டு ஃபயர்ல போடும்போது அது மெல்ட் ஆகும். ஆனா அதிலிருந்து ஒரு ஸ்வோர்டு உருவாகும். அதே மாதிரி லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் உன்னை பிரேக் பண்ண வரல, பில்ட் பண்ண வருது. சிவன் அவர் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாட்டார், அவர் உன்னை கைட் பண்ணுவார். எப்படி? தாட்ஸ்ல, இன்ட்யூஷன்ல, சைலன்ஸ்ல. ஒரு நாள் அந்த மனிதன் காமா உட்கார்கிறான். அவன் மைண்ட் சைலண்ட் ஆகிறது. அந்த சைலன்ஸ்ல ஒரு கிளாரிட்டி வருகிறது. என்ன செய்யணும் என்று புரிகிறது. இதுதான் சிவன் பேசுறது. நம்பவில்லை என்றால் என்ன? அந்த சேம் சிச்சுவேஷன்ல ஃபெய்த் இல்லாதவன் ஓவர் திங்கிங் பண்ணுவான். டிப்ரெஷன் அதிகமாகும். ஏனெனில் அவன் அலோன் ஃபைட் பண்ணுகிறான். ஃபெய்த் உள்ளவன் இது டெம்பரரி, ஃபெய்த் இல்லாதவன் இதுதான் எண்ட். டிஃபரன்ஸ் அதுதான். வாழ்க்கை வேவ் மாதிரி, அப் வரும், டவுன் வரும். அதை அக்செப்ட் பண்ணினவன் பீஸ் அடைவான். நண்பர்களே, டார்க் ஃபேஸ் வந்தா அது முடிவில்ல, அது ஒரு புதிய ஆரம்பம். அந்த நேரத்தில் சிவனை நினைச்சுக்கோங்க. அவர் வெளியில இருக்கலாம் அல்லது உன்னுள்ளே இருக்கலாம். ஆனா அவர் உன்னை விட மாட்டார். அடுத்த பார்ட்ல நம்ம வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் ஒரு சீக்ரெட் பார்க்க போறோம். சிவன் பிலாசபி, எப்படி வாழணும், அதுதான் ஃபைனல். பகுதி 5, சிவன் சொல்லும் வாழ்க்கை ரகசியம். நாம் இந்த பயணத்தில் ஒரு பெரிய கேள்வியிலிருந்து ஆரம்பித்தோம். சிவனை நம்பினால் என்ன, நம்பவில்லை என்றால் என்ன? இப்போ அந்த கேள்விக்கு ஒரு ஃபைனல் ஆன்சர் கிடைத்திருக்கும். ஆனா இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்கு. சிவன் என்ன சொல்றார், நம்ம எப்படி வாழணும்? சிவன் பிலாசபி 5 லைஃப் ரூல்ஸ். ரூல் 1, அக்செப்ட் எவ்ரிதிங். வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணு. பெயின் வந்தா அக்செப்ட், ஹாப்பினஸ் வந்தா அக்செப்ட். ஏன்? எல்லாமே டெம்பரரி. இததான் சிவன் காட்டுகிறார். அவர் சுடுகாட்டிலும் இருப்பார், கைலாயத்திலும் இருப்பார். அதாவது லைஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும். ரூல் 2, ஈகோ விடு. நான் தான் எல்லாம் என்ற எண்ணம் டிஸ்ட்ரக்ஷனுக்கு வழி. இதை நாம் ஏர்லியர் பார்த்தோம். பிரம்மா கூட இந்த தவறு செய்தார். முடிவு? ஈகோ 2 டவுன்ஃபால். அதனால் ஹியூமிலிட்டி தான் ரியல் பவர். ரூல் 3, டேஷ் மைண்ட் கண்ட்ரோல். உன் பிக்கஸ்ட் எனிமி உன் மைண்ட் தான். அது கண்ட்ரோல் பண்ணினா லைஃப் ஈஸி ஆகிடும். அதனால தான் மெடிடேஷன் பிளஸ் மந்த்ர ஓம் நம சிவாய. இது ஒரு வேர்ட் இல்ல, அது ஒரு வைப்ரேஷன். ரூல் 4, டிட்டாச்மெண்ட். அட்டாச் ஆகாதே. மணி, பீப்புள், சக்சஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதனால் என்ஜாய் பண்ணு, ஆனா கிளிங் பண்ணாதே. இதுதான் ஃப்ரீடம். ரூல் 5, டேஷ் கோ வித் ஃப்ளோ. வாழ்க்கையை ஃபைட் பண்ணாதே, ஃப்ளோ உடன் போ. வாட்டர் மாதிரி இரு. அது ஷேப் சேஞ்ச் ஆகும், ஆனா அது ஃப்ளோ நிறுத்தாது. டீப் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். சிவன் ஒரு மனிதர் இல்ல, அவர் ஒரு ஸ்டேட். நீ காமா இருந்தால் அது சிவன், நீ அவேரா இருந்தால் அது சிவன், நீ ஈகோ இல்லாமல் இருந்தால் அது சிவன். ஃபைனல் ரியலைசேஷன், சிவனை நம்புறது டெம்பிளுக்கு போவது மட்டும் இல்ல, அது எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்தது. நீ ஆனஸ்டா இருந்தா, நீ பீஸ்ஃபுல்லா இருந்தா, நீ பேலன்ஸ்டா இருந்தா, நீ ஆல்ரெடி சிவனோடு இருக்கிறாய். சிவன் உன்னை மாற்ற வரமாட்டார், அவர் உன்னை உன்னாகவே உணர வைப்பார். அதுதான் என்லைட்டன்மெண்ட். ஒரு நாள் நீ எல்லா ஆன்சர்ஸையும் தேடிக்கொண்டிருப்பாய். ஆனா ஒரு நேரத்தில் நீ அமைதியாகி விடுவாய். அந்த சைலன்ஸ்ல நீ உணருவாய், நீ தேடிய சிவன் எப்போதும் உன்னுள்ளே இருந்தார். நண்பர்களே, நம்ம முழு பயணம். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூ கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி டீப் ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் வேண்டும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓம் நமக சிவாயா. ஓம் காலா பைரவாய நமக.